என் பேர் பாலசுப்ரமணியம். ஆதம் வந்து சொர்க்கத்திலேருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் வந்து ஒரு ஜோடியை படைச்சார்னு நம்ம சொல்கிறோம். அதில் அவர் வந்து ஆதாம், ஆம்பளைக்கு பேர் ஆதம், பொம்பளைக்கு பேர் ஹவ்வாங்கிறோம். அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஆதம்ங்கிறவர் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு என்ன காரணம்? கடவுள் படைச்சி அவரை ஒரு சொர்க்கச்சோலையில் வச்சிருந்தவரை வெளியேற்றிட்டார். வெளியேற்றின பிறகு தான் நம்மெல்லாம் பிறக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அது ஏன் வெளியேற்றினாங்கன்னு கேட்குறாரு. வெளியேற்றுவதற்கு வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அவருக்கு ஒரு கட்டளை போடுறாரு கடவுள். என்ன கட்டளை? நீங்கள் இந்த சொர்க்கச்சோலையில் என்ன வேண்டாலும் பயன்படுத்திக்கிறங்க, எந்த மரத்தினுடைய கனிகளை வேண்டாலும் சாப்பிட்டுக்கிறங்க, ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு மரத்தை மட்டும் தொடக்கூடாது. ஏராளமான மரஞ்செடி கொடிகள் அங்கே ஏற்படுத்தி ஏராளமான கனிகளை அங்கே உற்பத்தி செய்து ஒரே ஒரு மரத்தை மட்டும் கடவுள் காட்டி சொன்னார், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது, வேறு எல்லா மரங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றார். எது செய்யக்கூடாதுன்னு அதை தான் செய்வான் ஒருத்தன். மனுஷனுடைய தன்மை என்ன? அந்த குணம் நம்ம எல்லாத்தையுமே இருக்குது. ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னீன்னு வைங்க, அவன் பாட்டு சும்மா இருந்துருவான். யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்னீன்னு வைங்க, எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். சும்மா அந்த செய்தியை சொன்னால் ஒத்தனையும் சொல்ல மாட்டான். இந்த காரை வச்சுக்கிடுவான். அவன்கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? இது ஒத்தனையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், இவன் சொல்லக்கூடாதுட்டான்ல அப்படின்னு அடுத்த நாள் அப்படி சொல்லி விட்டுருவான். அப்போ மனுஷனுடைய தன்மை என்ன? எது வேணாங்கிறமோ அதை போய் செய்யணும்னு அவன் வந்து ஆசைப்படுறான். அந்த அடிப்படையில் ஆதம் என்ன பண்ணிட்டாரு? ஏன் கடவுள் இதை செய்ய வேணான்டாரு? எல்லா மரத்தையும் சாப்பிட சொன்னார், இந்த மரத்துக்கிட்ட ஏன் போக வேணான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இவராக சிந்தனை பண்ணிக்கிட்டு இவராக போய் என்ன விட்டார்? அதை சாப்பிட்டு விட்டார். அப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாரு? என்னுடைய கட்டளை நீங்கள் மீறின காரணத்தினால இங்கேருந்து வெளியேறிடுங்க. இதுதான் வெளிப்படையாக உள்ள காரணம். இது ஃபஸ்ட்டு காரணம். இவனுடைய குற்றத்துக்கு தண்டனையாக வெளியேற்றப்பட்டாலும் அது வந்து கடவுளுடைய நாட்டமாகவும் இருந்தது. ஏன்னா நம்மெல்லாம் பிறக்க வேண்டி இருக்குல்ல. சொர்க்கத்திலே நம்ம இருந்து கொண்டிருந்தோமையானால் அவருக்கு சந்ததிகள்லாம் பெருகாது, அவருக்கு வழித்தொண்டெல்லாம் உண்டாயிருக்காது. இதை பற்றி பேசக்கூடிய நம்மெல்லாம் இருந்திருக்க மாட்டோம். நம்மளை வெளியே தள்ளுனா தான் இதெல்லாம் நடக்கும். அதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து கடவுள் மீற வச்சு வெளியே அப்படின்னு தள்ளி விட்டார். அவர் வெளியே தள்ளப்பட்டாடி நம்மளாம் உண்டாயிருப்போமா? சொர்க்கத்தில் சந்ததி இனப்பெருக்கத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. அப்போ கடவுளுடைய கட்டளையை மீறினது தப்புண்டாலும் அப்போ கடவுளே தான் அதை மீற வைத்து மனித குலத்தை பெருக்குவதற்காக வேண்டி பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர்.